முதுகலை முடித்ததும் திருமணம் செய்ய தாய் வற்புறுத்த அதை மறுத்து அம்பேத்கர் போல சட்டம் படிக்க சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். அப்போது விடுதலை புலிகள் மீது உள்ள ஈடுபாட்டால் விடுதலை புலி என்ற பெயரில் கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார். தனித்தமிழ் இயக்கம், தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் மீது ஈடுபாட்டோடு ஆரம்பகட்ட அரசியல் வாழ்க்கை நகர்ந்தது. திமுக மாணவர் அமைப்பு கூட்டங்கள் மூலம் திமுகவுடனும் நெருக்கம் ஏற்பட வைகோவை அழைத்து வந்து கூட்டம் நடத்தினார். கண்ணதாசன் பேரவை சார்பில் ஈழ விடுதலை மாநாடு நடத்தினார். அந்த சமயத்தில் தடயவியல் துறைக்கான அரசாங்க வேலைக்கான நேர்முக காணலில் முதல் ஆளாக தேர்வு செய்யப்பட்டார். அந்த நேர்காணலில் அனைவரும் வேதியியல் புத்தகத்துடன் மனப்பாடம் செய்து கொண்டிருக்க இவர் மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போதே மார்க்சியத்தின் மீது இவர் ஆர்வம் இருந்தாலும் இதைத் தொடர்ந்து அவர் படித்த கருத்து முதல்வாதமா பொருள் முதல்வாதமா என்ற புத்தகம் இவருக்கு கருத்தியல் ரீதியான திருப்பு முனையாக அமைந்தது. இவரின் பேச்சாற்றலுடன் கருத்தியல் ஆயுதமும் வலு சேர்க்க அரசியல் இவருள் ஆழமாக வேரூன்றியது.